ஆப் கி அதாலத்ல தலைவர் மற்றும் நடிகரான ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நீங்க பிரதமர் மோடியை பத்தி என்ன சொல்லிருக்கீங்க? இவர் அப்படி என்ன பேசி விசிலடிச்சு 73 சீட்டை எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் மோடியை விட ஒரு சிறந்த கைத்தற்றவரை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நல்ல பேச்சு தானே? அதாவது பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் உங்களுக்காக கைதட்டினாங்க. நீங்க என்ன எனக்காகவும் தட்டினீங்களா? இவங்க எல்லாரும் எனக்காக கைத்தட்டுவாங்கன்னு நான் நினைக்கல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவங்களுக்காக சொல்லுவேன், உண்மையிலேயே இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லாவே கை தட்டுறாங்கன்னு. அட்லீஸ்ட் நல்ல விஷயத்துக்காக கை தட்டுறாங்க. நான் அவரை பத்தி அப்படி சொல்லியிருக்கேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரையும் பயங்கரமா கைத்தட்ட வைப்பாரு. அவரு எங்க போனாலும் பயங்கர கைத்தட்டல். அவரு பிரதமர் ஆனதுல இருந்து இந்தியாவில் கைத்தட்டல் எங்கேயாவது இருக்கா? மக்கள் கொஞ்சம் கம்மியா தான் கைத்தட்டுறாங்க, ஆனா வெளியில நல்லா கைத்தட்டுறாங்க. அவர் எங்க போனாலும் கைத்தட்ட வச்சிருவாரு. நான் அவரை பயங்கரமா கைத்தட்ட வைக்கிற ஆளுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு தவறான வார்த்தையுமே சொல்லலையே. கைத்தட்ட வைக்கிறாருன்னு தான் சொன்னேன். மத்தபடி நான் வேற எந்த வார்த்தையாலும் அவர் விமர்சிக்கலையே. சார், நாங்க ஒத்துக்குறோம். அது நீங்க பாருங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான். கேளுங்க கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை சரின்னு படுதுல்ல? நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவரு கைத்தட்ட வைக்கிற ஆள் தானே? மைக் அவங்கிட்ட கொடுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவர்கிட்ட ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி என்னன்னு பப்ளிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவரோட நல்ல குணங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவரோட பர்சனாலிட்டிக்காக, அவரோட பர்சனாலிட்டில ஒரு கெத்து இருக்கு. அவருக்கு நாங்க ஹேட்ஸ் ஆப் சொல்றோம். அவரு நம்ம நாட்டுக்காக ரொம்ப பெருமை சேர்த்திருக்காரு. கண்டிப்பா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எல்லாரையும் கைத்தட்ட வைக்கிறாருன்னு சொன்னதுல என்ன தப்பான ஒரு வார்த்தை இருக்கு சொல்லுங்க? இவங்க சொன்ன விஷயத்தை தான் இப்ப நானும் சொன்னேன். ஆனா நீங்க என்னடான்னா, வெளிநாட்டுல இந்திய பிரதமருக்காக அவங்க எல்லாரும் கையை தட்டினா அது பெருமைப்படக்கூடிய விஷயமா, அவமானப்பட வேண்டிய விஷயமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இல்ல, அவங்க சொல்றது எனக்கு கேக்குது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நான் ஒரு பொறுப்பான மனிதனா இருக்கேன். நான் எல்லா விஷயங்களுக்கும் கைத்தட்ட மாட்டேன். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அதை அவங்க சிறப்பா செஞ்சாங்கன்னா அதுக்காக நான் கண்டிப்பா கைத்தட்டுவேன். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2.25 வருஷம் கடந்துருச்சு. 2.25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சில நம்பிக்கைகளை, வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதையெல்லாம் கேட்டு நிறைய பேர், நமக்கு நெருங்கிய மக்கள் நிறைய பேர் கூட ஈர்க்கப்பட்டாங்க. அவங்க நிறைய பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, கண்டிப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. இப்பவும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நெகட்டிவா இருக்குன்னு நான் நம்பலதான். ஆனா இப்பவும் நான் நம்புறேன். 2.25 வருஷத்துக்கு பேசுறீங்க. ஒரு இடத்த சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, மோடியோட மார்பில்ல வயிறு தான் 56 இன்ச்சுன்னு. நான் நினைக்கிறத சொல்றதுக்கு கண்டிப்பா எனக்கு உரிமை இருக்கணும்ல. நான் சொல்றத நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்ச்சு டேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை பத்தி அவருடைய 56 இன்ச் ரெஃபரன்ஸ் இருந்தது. அவங்க தலையை வெட்டிட்டு வந்தா நாங்க 2 மடங்கு வெட்டிட்டு வருவோம். அதனாலதான் அவங்க எல்லையை தாண்டி போறாங்க. 56 அங்குல மார்பு இல்லாதவங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க தினமும் தைரியத்தை காட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. நம்ம சிவிலியன்ஸை கொல்றாங்க, நம்ம பட்டான்கோட்டுக்குள்ள நுழைறாங்க. நாட்டுல ஏதோ ஒரு மூலையில படுகொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு காஷ்மீரோட நிலைமையே மோசமாயிடுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சொல்ல வந்தது டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்தது ஒண்ணு, ஆனா சொன்னதுங்கிறது வேற. ஏன்னா இன்ச்சு டேப்பால அவருடைய மார்பளவு 56 இன்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா வயிறு வேணா 56 இன்ச்சை விட கொஞ்சம் கூட குறைய இருக்குன்னு வேணா சொல்லலாம். அதாவது நான் என்ன உண்மையை அதைத்தான் சொன்னேன். நான் இதுக்காகவும் இன்ச்சு டேப் எடுத்துட்டு போகல, இல்ல இதுக்காகவும் இன்ச்சு டேப் எடுத்துட்டு போகல. மோடிஜியே நீங்க அளந்து பார்த்துட்டீங்க, இன்னும் ராகுல் காந்தியே நீங்க அளந்து பார்க்கல. அவர் ரொம்ப கம்மியா சாப்பிட்றாரு.
இப்பவும் விவசாயிகளோட உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்றாரு. வீட்டில் இருக்கும்போதும் கம்மியா தான் சாப்பிட்றாரு. அவரோட பாடி ரொம்ப ப்ரொபோஷனேட்டா இருக்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அவரெல்லாம் நீங்க அளந்து பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க தேர்தல் நேரத்தில் சொல்லியிருந்தீங்க நரேந்திர மோடி ஒரு ஹிட்லர்னு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆ, நம்ம வீட்ல கூட இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. மோடிஜியை மட்டும் இல்ல, கிடைக்கிற எல்லாரையும் சொல்றீங்க. கிரிராஜ் சிங் ஒரு பைத்தியம்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு சிகிச்சை கொடுக்கணும், நான் வேணா அவருக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆக்ராவோட எம்பியா இருக்கேன், 2 முறை எம்பியா இருந்திருக்கேன், நெய்பர் எம்பியா இருந்திருக்கேன். மென்டல் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமா இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவரு வெளியே இருக்காரு, ரொம்ப தூரத்துல இருக்காரு, அந்த ட்ரீட்மெண்ட் செலவுனா நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். அசாதுதீன் ஓவைசியை நீங்க அற்பமானவர்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதுல என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதாவது நம்ம லோக்கல்ல இருக்கிற ஆளு, ஆக்ரால இருக்கிறவரு, நானும் ஆக்ரால வளர்ந்தவன். ஆக்ரால இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது சகஜம். அற்பமானவர்னு சொல்லுவாங்க, மறக்கக்கூடியவரு அற்பமானவர்னு சொல்லுவாங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தப்பா எதுவும் சொல்லலையே. அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கிறது இல்லையோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் விட மாட்டேன்னு அமர் சிங்கோட உங்களுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு, அவரை நீங்க தரகர்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். அதோட அவர் ஒரு டெலிகேஷன் விஷயத்துக்காக வந்திருந்தாரு. அவர் என்ன விருந்துக்காக அழைச்சாரு. அது அவரோட பெருந்தன்மைன்னு தான் சொல்லுவேன். அவரு மேடையில் நின்று தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி சொன்னாரு. அவரு எந்த கட்சியில இருந்தாரு, அங்கிருந்து ஏன் வெளியில வந்தாரு, அதுக்கப்புறம் யார் கூட இருந்தாரு, எல்லாம் விட்டதை பத்தி சொன்னாரு. அவர் மைக் என்கிட்ட கொடுத்து பேசுன்னு சொன்னாரு, ஆனா நான் பேசல. அப்புறம் அவரே மைக்க பிடிச்சுக்கிட்டு சொன்னாரு, நான் ராஜ் பப்பர் சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளோ நாள் எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒரு நபர், நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இடையில அவர் செஞ்ச எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சிருவோம். உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய கிவர். அவர் நிறைய கொடுப்பாரு. ஆனா அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் செய்யற காரியம் இருக்கே, அதை பத்தி நான் நிறைய முறை பேசியிருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்களை அவரோட போட்டி போடவே முடியாது. நாம அப்படி பண்ணவே மாட்டோம், ஏன்னா நமக்கு டைமே கிடையாது. அவர் எப்பவும் மக்களுக்காக டைம் ஒதுக்குறவரு. அவர்கிட்டயே நான் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது என்னமோ சொல்லிட்டேன், தப்பா எதுவும் சொல்லல. நான் அந்த டைம்ல சொல்லிட்டேன். ஆனா அந்த முழு நேரம், அந்த முழு சகாப்தம் கடந்துருச்சு. சோ அந்த சகாப்தத்தை தோண்டி எடுக்கிறது நல்லா. வரலாறை பார்த்தா நீங்க ஒருத்தரையும் என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க பாருங்க. ஒருத்தர் ஹிட்லர்ங்கிறீங்க, ஒருத்தர் தரகருங்கிறீங்க, ஒருத்தர் பைத்தியங்கிறீங்க, ஒருத்தர் அற்பமானவருங்கிறீங்க, பியூன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா என்ன? நீங்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க. இத நல்ல வார்த்தைகள்னு சொல்றாரு. நான் எனக்கே சொல்லிக்கிறேன், நான் ஒரு மிராசியா இருக்கேன், மிராசியா இருப்பேன்னு. நடனமாடி பாடுறவங்கள வேதத்திலே எழுதியிருக்கு அவங்க மிராசின்னு. இதுதான் என்னோட தொழில். இது நீங்க தவறான வார்த்தை, மோசமான வார்த்தைன்னு சொன்னா, எங்களை பத்தி தான் வேதங்கள்லயே எழுதியிருக்கே, அதை நீங்க தவறான வார்த்தைன்னு வேற சொல்றீங்க. இந்த சமூகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். இந்த சமூகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சமூகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அதோட கண்ணியம் எப்பவுமே நிலைச்சு நிக்கும். என்னை எப்படி சொல்லி அழைக்கிறாங்கங்கிறத என்னாலையும் உணர முடியும் இல்லையா? இவன் பாட்டு பாடி நடனம் ஆடுறவர்னு சொல்லுவாங்க, சில பேர் மிராசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டர்ல இருந்து ஸ்டார் ஆன, அதெல்லாம் 2வது விஷயம். இப்ப செலிபிரிட்டி ஆயாச்சு, அது 3வது விஷயம். ஆனா அடையாளங்கிறத நாம எப்பவும் பராமரிக்கிறது நல்லது. அந்த அடையாளம் உங்களை மேம்படுத்தும். இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களை கிண்டல் பண்ணி பேசுற விஷயத்தையும் நீங்க நல்லபடியா எடுத்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணா சரி. இப்ப மக்கள்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். என்னோட கொஸ்டின் கட்டில் கூட்டத்துக்கு ரிலேட் ஆனது. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தியோட இமேஜ் என்னன்னு. அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. சோ சார், நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, அவரை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. அவர் கட்டில் கூட்டம் கூட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதாவது இது ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். யார் ஒருத்தரை பத்தி சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அவங்கள பத்தி பேசுறாங்க. அவர் அதுக்காக போராடினாரு, அவங்க நிலங்களை காப்பாத்தினாரு. அவரோட முந்தைய ஆட்சியில விவசாயிகளுக்கான 72,000 கோடி கடனை தள்ளுபடி செய்யப்பட்டது. சோ ராகுல் காந்தி எதை பத்தி பேசுறாரோ
அத அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு.